POCO C55 அப்படின்ற புது ஸ்மார்ட் போனை இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் பட்ஜெட் செக்மெண்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸரோட வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் குறிப்பாக டிசைன் வைஸா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது போல இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போனுடைய குயிக்கான அன்பாக்சிங், என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம் வாங்க. முதல்ல குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். POCO C55 அப்படின்னு சொல்லி பாக்ஸ் மேலே போட்டிருக்காங்க. அண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்றதும் வந்திருக்கு. அண்ட் பின்பக்கமாக பார்க்கும்போது ஒரு சில குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB மாடல், கூல் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும் பொழுது மேலேயே ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்து ஒட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபோன் சூப்பராக இருக்குங்க. செம டெக்ஸ்சர் டு ஃபினிஷிங், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. இந்தா நீயும் பாரு, செமையாக இருக்குல்ல. ஓகே, ஸோ ஃபோனை பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து இருக்குது. இதை பக்கம் வச்சோம்னா நமக்கு 10 வாட்க்கான ஒரு சார்ஜர் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பிக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய டிசைனை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்டு ஃபினிஷிங்கோட இருந்ததுன்னா கண்டிப்பாக கேஸ் தேவை கிடையாது. ஏன்னா அந்த கிரிப்பிங்காக தான் வந்து நிறைய பேர் கேஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிசைனோட இந்த கிரிப்பிங்கும் இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு தனி கேஸை வாங்குறத விட இது பெஸ்ட் ஆப்ஷனாக தான் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமும் பிளாஸ்டிக் தான், ஃப்ரேமும் வந்து பிளாஸ்டிக் தான், மற்றபடி எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. மேலே மட்டும் ஏதோ ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஓலியோஃபோபிக் கோட்டிங்கும் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பூட் அப் பண்ணிடுறேன். ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக் கீ இருக்குது. டாப் சைடில் நமக்கு 3.5mm ஜாக் மட்டும் தான் இருக்கு. இடது பக்கமாக சிம் ட்ரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கமாக பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவை பற்றி பார்த்துலாம். 6.71 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷன், நமக்கு 60 ஹெர்ட்ஸ்க்கான IPS LCD டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் டிஸ்பிளேவாக இது இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. 192 கிராம்ஸ் இதோடைய வெயிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் IP52க்கான ரேட்டிங்கும் இதில் இருக்குது. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் ட்ராப் நாச் மேலே இருக்குது. கீழே சின் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு டச் ஃபீல் பரவாயில்ல, நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்க்காக இவங்க MediaTek உடைய Helio G85 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10,000 ரேஞ்சில் நல்ல ஒரு ப்ராசஸராக வந்து இருந்தது. அதை இவங்க தந்திருக்காங்க. AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரும் என்னன்றது இங்கே வந்து காமிக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேரியன்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 6GB RAM அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேரியன்ட் தராங்க. LPDDR4க்கான RAM டைப் இருக்குது. 64GB 128GB அப்படின்னு சொல்லி 2 மாடல் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் உங்களுக்கு Android 12 வந்து கிடைக்குது. அண்ட் MIUI 13 வந்து இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வருது, நீங்க வேண்டாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஃபோன் என்னதான் 192 கிராம் அப்படின்னு சொல்லி வெயிட் சொன்னாலுமே எனக்கு உண்மையாகவே அந்த அளவு வெயிட் மாதிரி வந்து தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 170-75 கிராம்ஸ் மாதிரி தான் வந்து வெயிட் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாவே வந்து ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இன் அண்ட் ஃபீலும் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ கையில் பிடிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரொம்ப அகலமாகவும் வந்து கிடையாது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி. அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல 10 வாட்க்கான சார்ஜர் இருக்கு. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 5 மேப்ஸுக்கான செல்ஃபி கேமராஸ் தான். ஸோ அதோடைய சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றது பாருங்க. இது 50 மெகாபிக்சலுக்கான ரியர் கேமரா. 1080 30 FPS எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ ஷேடோவில் நிச்சிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க, பேசலாம். அப்படியே பின்னாடி வெயிலுக்கு போகிறேன். நல்ல வெயில். ஆக்சுவலாக வெயில் சன்லைட் டேரெக்டாக ஃபேஸில் இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் இவங்க பின் பக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் ரியர் சைடில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி இதோடைய ப்ரைஸிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 8 to 10 இருக்கும் அப்படின்றது போல தான் இப்போதைக்கு எனக்கு தெரிய வந்திருக்கு. நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் இதோடைய ப்ரைஸிங் எனக்கு இன்னும் வந்து தெரியல. தெரியும் பொழுது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்க. ப்ளூடூத் 5.2க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஃபை ஏசி பேண்டும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் மற்றபடி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக, ரொம்ப வெயிட் அதிகமாகவும் இல்லாமல் ஒரு நல்ல டிசைன்லையுமே ஒரு நல்ல ப்ராசஸர் வச்சு ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டரியோட இந்த மொபைல் ஃபோனை கொடுத்துருக்க மாதிரி வந்து தெரியுது. இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ஸோ உங்களுக்கு இந்நேரம் ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். அந்த ப்ரைஸிங் இந்த மொபைலை நீங்கள் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.